வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் ரகம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் தான் ஒன்றிணையக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதில் முக்கியமான பிரமுகர் பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமி, உதயகுமார், அதே மாதிரி ஜெயக்குமார் இவங்களாம் இருக்கலாம். ஆனால் ஜெயக்குமார் பார்த்தீங்கன்னா ஒரு வழியில் கட்டுப்படுத்திடலாம். உதயகுமார் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் சொன்னாலும் சசிகலா பார்த்தீங்கன்னா பொதுச்செயலாளர் ஒரு வேளை ஏற்றுக்கிறாங்க தொண்டர்கள்னு சொன்னால் பல்ட்டி அடிச்சுடுறாரு. ஆனால் கேபி முனுசாமி பார்த்தீங்கன்னா அப்பப்போ பஞ்சவந்தி மாதிரி மாறுவார். இதுதான் பார்த்தீங்கன்னா இயல்பாக எல்லாருமே சொல்கிற விஷயம். கேபி முனுசாமி இருந்தாலே பார்த்தீங்கன்னா கட்சி அழிச்சிருவாருன்ற மாதிரி. அதுதான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா முன்னாள் எம்பி கேசி பழனிசாமியும் சொல்லியிருந்தாரு. கேபி முனுசாமியோட தான் கட்சியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டே வருன்ற மாதிரி. எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஒரு சில ட்ரிக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ ஓபிஎஸ் எல்லா வழக்கிலையும் தோத்ததுக்கு ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே போவார். ஸோ இந்த ஒரு சில மேட்ருக்கு ரகசியம் அவருக்கு ஒரு வீக்னஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லிக் கொடுத்ததே கேபி முனுசாமி தான். ஸோ கேபி முனுசாமிக்கு மிகப்பெரிய லெவலில் நெருக்கடி உருவாகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.